என்ன டேய் ஏய் போமுலடா. ஹரியோ சம்பா எதுக்குடா இவன் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு பாக்குறீங்களா? ஆமா இன்னைக்கு நம்ம பொட்டு கரெக்டா இருக்கா? இருங்க நண்பர்களே. பட்டையை போட்டுட்டா பக்தியோட இருக்கலாம். பக்தியோட இருந்தா பேய் ஒண்ணும் பண்ணாதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால இப்ப நம்ம பட்டையை போட்டு ரெடி ஆயிடுவோம். எதுக்காக இந்த பட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம விளையாட போற கேம் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ், அதாவது ஒரு ட்ரெயின்ல போற நண்பர்களே. அந்த ட்ரெயின்ல போய் நான் மாட்டிக்கிறேன். அது ஒரு பேய் பிடிச்ச ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்பிரஸ், அதாவது அந்த ட்ரெயினோட கேம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் எக்ஸ்பிரஸ். அதாவது ஆனந்த், அந்த ஆனந்த் இல்ல, இது ஆனந்த் எக்ஸ்பிரஸ். ஆனந்த் எக்ஸ்பிரஸ் ஒரு கேம் இருக்கு. இந்த ஆனந்த் எக்ஸ்பிரஸ் தான் நீங்க விளையாட போறோம். இந்த கேம்ல நம்ம போய் மாட்டிப்போமா, இன்னைக்கு வெளியே வரமா, இல்ல மாட்டின அந்த பேய்களை கடி வாங்குறோமா, இல்ல பேய் நம்ம கடிக்குமான்றத பாத்துறோம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் ஐகான் தட்டிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்டுவோம். ஆரம்பிக்கலாங்களா? வருது ஆனந்த் எக்ஸ்பிரஸ். வந்துச்சு நண்பர்களே. நண்பர்களே நல்லாதான் இருக்கு. ஹை நீலாக்கா இது பிரஸ் எனி பட்டன் டு ஸ்டார்ட். போது நாடா ட்ரோன் வியூல போறீங்களா? போங்க. ஏதோ ட்ரோன் வியூல போய் நண்பர்களே. ட்ரெயின் ஓட்டோ. அதாவது இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ ஹிந்தில போட்டிருக்கு. ஹிந்தி எனக்கு தெரியும் நண்பர்களே. நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லூஸ் இல்லனே மென்டல் நமக்கு தெரியல. சரி இப்போ நம்ம பாத்தீங்கன்னா போயிட வேண்டியதுதான். இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. உள்ள போய் என்ன பண்றோன்றத பாப்போம். உள்ள போடா. போது ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின் உள்ளே வந்துட்டோமா? தம்பி என்ன பண்றீங்க? தண்ணி கேன் போட வந்தேன். ஸ்டார்ட். அந்த சிவப்பு கலர்ல இருக்கிறது ரத்தமா இல்ல யாரனா துப்பி வச்சிருக்கீங்களான்னு தெரியல. என்னடா ஒண்ணுமே வரல. டேய் டாமி, கருப்பு கலர்ல இருக்க டாமி, ஏதாவது வா காமி. இந்த வச்சிக்க என்ன ஆடுது? நான் தான் ட்ரெயின் உள்ள வந்துட்டேனா? அருமை. தம்பி யாரு நீங்க? ட்ரெயின் போட்டி இங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். இது என்ன மாதிரின்னு தெரியலையே. இதுல நான் என்ன பண்ண போறேன்? ஹாய் டிடிஆர், சாப்பிட்டீங்களா? டிக்கெட்டா ஐயா? ஏன் டிக்கெட் ஐயா? ஏன் டிக்கெட் இதாங்க ஐயா. எஸ் சார் இந்தாங்க என் டிக்கெட். புடிச்சுக்கோங்க. How did you even get a ticket for that place? No one is allowed to board or get off at Blara. டிடிஆர் என்ன கேக்குறாரு அப்படின்னா பிளாரா, அதாவது பராக்பூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்ற மாதிரி. ஏதோ பிளாரான்னு ஏதோ ஜங்ஷன் இருக்கான். அந்த ஜங்ஷனுக்கு எப்படி உனக்கு டிக்கெட் கிடைச்சது? அங்க யாருமே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்றான். அலோடு கிடையாதா? அப்ப எனக்கு எப்படி டிக்கெட் கொடுத்தது? அப்படியே போட்னா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. But sir, I boarded the train from Blara itself. But sir, I boarded the train from Blara itself. அதாவது நானா அதுக்கு தானே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அது யாருன்னா நான் தான். அந்த ஆரவ்ன்றது நான் தான். இப்போ அண்ணே அதுக்கு தானே என்ன யார்கிட்ட ஏமாத்த பாக்குறீங்க? நான் தான் டிக்கெட் வாங்கி வந்துறேன். என்ன கூட்டு போய் ஒழுங்கு மாதிரியே தான் பிளாக்ல இறக்கி விடுறீங்க. பிளாக்கா பலராவா ஏதோ ஒண்ணு. Your seat is in coach S12, but you've boarded coach S1. நம்ம S1ல இருக்குமா? நம்ம S12. Don't go any further. Something is very wrong ahead. If you get caught in it, you will be trapped in the cycle of time forever. Beware of the anomalies. If you sense anything unusual, என்னடா இது நண்பர்களே? முதல்ல இவன் தாங்க எல்லாத்துக்கும் இவன் என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, அந்த ஊருக்கு பஸ்ஸே இல்ல. அந்த ஊருக்கு ட்ரெயினே இல்லன்னா. இப்ப பார்த்தா திடீர்னு வந்து என்ன சொல்றான், ட்ரெயின்ல அதாவது உன்னோட சீட் S12, நீ நான் இங்க இருக்கிற S12க்கு போடா, இது S1ன்னு சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏதாவது அன்யூஷுவல், அதாவது சம்மந்தம் இல்லாதது, ஏதாவது வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னா நீ இந்த S1ல திரும்பி சைக்கிள், அதாவது லூப் மாதிரி மாட்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயினேன்ட்டான். சோலி முடிச்சு. ரைட் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு அதாவது இப்ப நம்ம இருக்கிறது S1. observe the coach and move forward. if you feel everything is perfect, okay, அப்படியே போயிட்டு வந்துட்டோம்னா S2. ஓகே இப்போ போயிட்டு அதாவது ஒண்ணுனா போய் பார்க்கணும்ன்றா. if you feel like any suspicious, don't go forward. பாருங்க எலும்பு கூடு இருக்கு. அதாவது ஏதாவது வித்தியாசமா இருந்து எலும்பு கூடு இருந்தா அப்படின்னா அப்படியே நம்ம போயிட்டு you will stuck in. ஓகே இததான் டிடிஆர் ஒரு அட எவன்டா இவன்? அவன் சொன்னது எனக்கு ஒரு நாள் லைட்டா புரியாத மாதிரி இருந்துச்சு. இப்பதான் எனக்கு புரியுது. instantly turn back immediately S2 இருக்கு அப்படின்னா ஓகே வந்து திறந்து நாங்க இது திரும்பி புரியுது என்ன அப்படின்னா நம்ம போயிட்டு அதாவது இதோ பாருங்க இப்போ இங்க இருக்கா இந்த பொருள் எல்லாம் இருக்கா, இந்த இங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானா, இப்போ இதோ பாருங்க இந்த இடத்துல எல்லாம் போய் பார்க்கணுமா, ஏதாச்சும் சஸ்பிஷியஸா இருக்கா? சஸ்பிஷியஸ் ஏதாவது ஒரு மாதிரி கோளாரா இருக்கா அப்படின்னு பார்க்கணுமா? ஏதாவது கோளாரா இருந்துச்சு அப்படின்னா திரும்பி ஓடி போடுறா பின்னாடி அப்படின்றாங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா நம்மானு திறந்து போலாமா அந்த இடத்த பார்த்து. அதாவது S1 தாண்டி அண்ணாண்ட போயிட்டா S2 அதே மாதிரி தாண்டி போனோம். ஏதாவது தப்பா இருந்தா பின்னாடி போயிட்டா அடுத்த ரோடு போயிடலாம். அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி S1ல மாட்டிப்போமா? ரைட் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம லூப்ல மாட்ட போறோம், அது மட்டும் தெரியுது. முதல்ல இப்போ ஒண்ணுனா பாப்போம். அண்ணே வணக்கம், என்ன ஊர் போறீங்க? நம்ம பக்கத்து ஊர் தான். நானே பராக் பராக் ஊர் போனோம். வரீங்களா? நீங்க என்ன ஊர் போறீங்க? அண்ணா பேசுனேன், எவனும் பேச மாட்டான். இது இங்க என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். 2 பேர் படுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தன் தூங்கி நிற்கிறான்.
ஃபோன் நோண்டுக்கிறான், பேப்பர் கிடக்குது, இங்கே ஒரு சம்சா கிடக்குது, இங்கே 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. தம்பி லேடிஸ் தூங்கிட்டு இருக்கப்ப உனக்கு என்ன வேலை? அங்கே போய் தூங்குப்பா. தம்பி தம்பி பச்சை சொக்கா, ஏய் எந்திரா டேய். இங்கே ஒரு செருப்பு கிடக்குது. அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏதோ சாப்பிட்டு போட்டிருக்காங்க ஒட்டி. இங்கே ஒருத்தர் தூங்குறான், பைய ஏதாவது வித்தியாசமாக இருக்குமா? என்னடா இது? இங்கே ஒருத்தன், ஓ மனுஷன் தானா நீ? பொட்டிலாம் வச்சுருக்கான் நண்பர்களே. ஓகே, எதுவும் வித்தியாசமாக தெரியல. நம்ம அடுத்து போயிட வேண்டியதான். தந்துச்சு. அடுத்து வந்துட்டோம். S2 இருக்கணும். S2 வந்தாச்சு. இப்போ இங்கே ஏதாவது வில்லங்கமாக இருக்கான்னு பார்ப்போம். வந்துட்டேன். அதே ஃபோன் நோண்டுறவன், அதே பேப்பரு, அதே சமோசா, அதே பொட்டி, அதே ஆளு, அதே தூக்கம், அதே பைப்பு. என்னடா அதே மாதிரியே இருக்கு? எதுவும் வித்தியாசமா இல்லையே. அக்கா பேய்கி பிடிச்சிக்குமா உனக்கு? அந்த அக்காவை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. நீ ஒன்னும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. ஏக்கா ஓ ஏக்கா, அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது. உங்களுக்கு கேட்டுச்சு, அவர் கேட்கலையாக்க. என்னடா இது? எதுவும் வித்தியாசமா இருக்க மாதிரி ஃபீலே இல்லையே எனக்கு. எனக்கு தான் கண்ணு தெரியலையா? இல்ல எனக்கு எதுவும் வித்தியாசமா ஃபீல் ஆகல. 100% ஷோர் நண்பர்களே. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஷோர் கன்ஃபார்ம். வா S3 கம்பார்ட்மெண்ட்ல நுழையிறேன் நானு. எப்படி நம்ம பார்வையா ஒரு மாதிரி தொலைநோக்கு பார்வையா இருக்கும் நண்பர்களே. பாருங்க, தொலைநோக்கு பார்வையிலே ஊறி போயிருக்கும். வித்தியாசம். லைட் விட்டுடி. ஓ லைட் எல்லாத்தையும் விட்டுட்டு வச்சுதா? டேய் பேய் படத்துல வர மாதிரி லைட் இதெல்லாம் இந்த சீரியல்ல பாத்துட்டு நாங்க. சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. டேய் சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேணாம்டா. ஏக்கா என்னடா இது? எதுவும் வித்தியாசமா இல்ல. இல்ல ஏமாத்த பாக்குறீங்களா? அது எப்படி ஒண்ணுமே வித்தியாசம் இல்லாம இருக்கும்? இவ்வளவு ஈஸியாவா கேம் கொடுப்பீங்க? தம்பி பட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கிறேன். என்னடா பண்றீங்க இதுல? எனக்கு எதுவுமே தெரியலையே. வித்தியாசம் ஒண்ணுமே இல்லையா? டேய் இருங்க, இங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான், இங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருக்கான், வாட்டர் பாட்டில் வச்சிருக்கான். இங்க ஒருத்தர் தூங்குறான், இங்க இருக்கிறோம் சைலண்டா தான் ஃபோன் ஒண்ணுறான். இங்க ஒருத்தன் இங்க தான் தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். சம்சா இருக்குது. ஏய் என்னடா என்ன வெறுப்பேத்துறீங்க? என்னங்க இது? இப்போ நான் போய் கன்ஃபார்ம் போயிட்டா இது கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய கஷ்டமா எதுவும் இல்லையே. அக்கா எந்திரிங்கோ. அதுக்கு என்னப்பா? ரைட் விடு. இது எதுவும் வித்தியாசமா இல்ல. இப்ப பாருங்க 100% ஷூர் S4ல என்டர் ஆவறேன் நானு. எஸ் சாம்பார் ஆப் எனக்கு. இல்ல எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. நல்லா தானே பார்த்தேன். வித்தியாசமா எதுவும் இல்லையே. என்னடா இப்படி பண்றீங்க? நான் கூட ஏதோ சும்மா தான் காட்டுறீங்கன்னு நினைச்சேன். அப்படி என்னத்த நான் வித்தியாசமா பார்க்காம விட்டேன். நீங்க ஏதாச்சும் பாத்தீங்களா நம்புறேன்? எனக்கு எதுவும் தெரியல வித்தியாசமா. இதுல அப்படி என்னத்த வித்தியாசமா குத்துந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்க. இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் S1, அதாவது S1 கரெக்டாக தான் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் காட்டுறேன் பாருங்க. S1 கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் S1 கரெக்டாக தான். எப்போவுமே இந்த S2ல இருந்து S12க்கு நம்ம போனோம். அங்கே தான் இப்போ பிரச்சனையே. ஆனால் எப்படி வில்லங்கம் வந்துச்சு? நான் எல்லா பெட்டி ஏறி பார்த்தேன். ஏறி இறங்கி இல்லை வந்தேன். டேய் என்னடா பண்ணுறீங்க? ஒன்று இதுவும் கரெக்டாக தான் இருக்கு மாதிரி இருக்கு. இருங்க இனி என்ன தான் தப்பாக இருக்குன்னு பார்த்துருவோம். எஸ் ஏய் ஐயோ மீண்டுமா? என்னடா இது? ஒருவேளை இந்த ஆளுங்க உட்கார்றது கூட என்ன டிஃபரெண்ட் வருமா? இருங்க செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதாவது நண்பர்களே, இப்போ நம்ம ஒண்ணா வருவோம். ஃபர்ஸ்ட் பெட்டி முதல்ல வந்து ஒரு ஆள் தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவர் மேல தண்ணி பாட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதாவது S1 எப்பவுமே கரெக்டாக தான் கேள்விப்பட்டோம் இல்லையா? அது மாதிரி S1 எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ S1 மாதிரி தான் அடுத்த பெட்டி நம்ம பார்க்கணும். இவனுக்கு 2 பேர் ஒரு குரட்டையில இவனு தூக்க வராம இங்க உட்காந்துருக்கான் ஒருத்தன். 3வது ஒருத்தன் ஆள் கூட கடலை போட்டுட்டு இருக்கான். அடிக்கடி வேணா தண்ணி எடுத்து குடிச்சுப்பான் போடுது. அதனால தண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். தண்ணி இந்த பேப்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் போல. சம்சா ஒரு லேடியும் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சம்சா சாப்பிட்டு விட்டு தூங்குறார்கள். அதை சாப்பிட முடியாம வைத்த கலக்கிட்டு இங்கே படுத்துட்டு ஒருத்தர் கவுந்தச்சு பத்துங்கிறாரு. வயிறு கலக்குதுட்டு ட்ரெயின்ல வாங்கின சம்சா வச்சு நல்லா மூட்டையா பொட்டியை தூக்கிட்டு பொட்டியும் பேக்கையும் தூக்கிட்டு ஒருத்தர் டூர் போயிட்டு இருக்காரு. அதாவது நீ நினைக்கலாம் இப்பெல்லாம் ஞாபகம் வைக்கிறேன், ஞாபகம் இருக்குமான்ட்டு. என்னடா கரெக்டா சொல்றேன்? கண்டிப்பா இருக்கும். நான் வேணா உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் வரப்ப அப்படியே பார்த்தோன்னே சொல்ற பாருங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு அக்கா பழம் வைக்க வந்துடுறாங்க. பழம் அதை இது போட்டு இந்த அக்காவே எல்லாத்தையும் விற்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு மேல தூங்குற மாதிரி வச்சுப்போம். அப்பதான் கான்செப்ட் நல்லா இருக்கும். இங்க ஒரு பெக்கர் அங்கிள் வந்து என்ன பண்றாருன்னா மூட்டையா ஏதோ துணி அது இதுன்னு எடுத்து வந்திருக்காரு. அண்ணன் மேல போய் ஒரு வானத்தை பார்த்து வந்துருக்காருன்னா நம்மளே இப்ப கஷ்டத்துல தான் இருக்கோம். நம்ம எங்க ஒருத்தர் உதவி பண்ண போறோம், நம்ம கையில உதவி கேட்க போறாருன்ட்டு அவர் போய் மேல போய் படுத்துனாரு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இதுக்கு எதனா லாஸ்ட் கூட ஞாபகம் வச்சுப்போம். இதுக்கு என்ன கான்செப்ட் சொல்றது தெரியல. நான் இதுக்கு எதனா கோளாரா நான் என்ன பேசி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒண்ணா ஞாபகம் இருக்கும் நண்பர்களே. முதல்ல ஒரு அண்ணன் தண்ணி கேன் விற்க வராரு. கரெக்டா இருக்கா? 2வது 2 பேர் ஒட்ட ஒரு சவுண்ட்ல இவனுக்கு தூக்கம் வராம இருக்கு. என்னடா செருப்புலாம் போட்டு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் கூட நோட் பண்ண மாடா. செருப்பு பேப்பரு கடலை போட்டுட்டு இருக்கான். முன்னாடி தண்ணி பாட்டில், இந்த பக்கம் பேப்பரு. இது ஞாபகம் இருக்கு. சம்சே சார் லேடிஸ் கொடுங்க.
இந்த இடத்துல பொட்டியை தூக்கிட்டு நல்லா டூர் கிளம்புது, நல்லா மூட்டை மூட்டையா தூக்கின்னு வந்தாரு. என்னடா எல்லாமே கரெக்டாக தான்டா இருக்க மாதிரி இருக்கு, என்னடா இது? இந்த அக்கா பழம் வித்துட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டோட. அடுத்தது அண்ணன் மேல தூங்குறாரு, இங்க பொட்டி பொட்டியா மூட்டை மூட்டையா எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு. ஏலே இந்த தடவையும் நண்பர்களே, இந்த தடவை கரெக்டாக டென்ஷன் ஆகும் எனக்கு. நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, வெறுப்பாகுது. முடியல தலைவரே, முடியல தலைவரே. முடியல வாடா, இன்னைக்கு நீ நான் ஒரு கை பாத்துட்டா வாடா. எதனால இப்ப எனக்கு மிஸ் ஆகுது? எல்லாத்தையும் கரெக்டாக பாத்துட்டு வரேன், எனக்கு எதனா கண்ணு தெரியலையா? வாடா வாடா, இன்னைக்கு பாத்துறேன்டா. இன்னைக்கு எதனா இருக்கா வித்தியாசமா? எதுவும் இல்ல. எதனா இருக்கா? இங்க பாருங்க, எதுவுமே வித்தியாசமா இல்லைன்னா அப்புறம் நான் என்னடா இது? யாராதே? யாருங்க நீங்க? கை தட்டுறாங்க. அக்கா 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 வராங்களே, காசு எதுவுமே வச்சுல அக்கா. நானே அந்த அக்கா வராங்க நம்ம கிட்ட, நம்ம அப்படியே இங்க போய் உட்காந்துப்போம். அக்கா என்னக்கா பண்ற? யூமி மணியா என்ன நடக்குதுங்க? என்னங்க இது? நான் இதெல்லாம் சஸ்பீசியஸ், இதெல்லாம் ஒரு மாதிரி இதுவா பண்ணலாம் நினைச்சு கூட பார்க்கல. அக்கா வர்றது கூட சஸ்பீசியஸா? இங்க பாருங்க, எங்க அது S1 இது கூட S1ல எடுத்துனது விடுவீங்களாடா? அப்ப அக்கா வரப்ப என்ன பண்ணோம்? தெரிஞ்சு பின்னாடி திரும்பி அலடிச்சுன்னு வரதா நல்லதுன்னு நினைக்கிறேன். தம்பி அக்கா காசு கூட அப்படின்னு அக்கா வந்தாங்க. கிவ் மீ மணின்னு. இந்த அளவுக்குலாமாடா ரெடி பண்ணுவீங்க? நிறைய இந்த கேம் ரெடி பண்ண ஒரு ட்ரெயின்ல அடிக்கடி போய் பாதிக்கப்பட்டிருப்பாரு போல இது. எப்படி கோர்த்து விடுது? ஒருவேளை இந்த லைட் மினுக்கு அடிக்கிறதுனால தான் இது ஒரு மாதிரி சஸ்பிஷன்றாங்களோ? இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க அக்கா வர்றதே கணக்கு காமிச்சு இந்த மாதிரி இதுன்றாங்க, இது சொன்னாலும் சொல்லுவாங்க. இல்ல இந்த தடவை எதுவுமே தெரில. இப்ப பாருங்களேன், இப்ப நான் போறேன்னா இப்ப பாருங்க, இப்ப போறேன்னா இப்ப எதுவுமே தெரியலையா? இப்ப S1 பாத்தீங்களா என்ன சொல்றது? ஐயோ ராசா, ச்சே என்னத்த மிஸ் பண்றேன் நானு, எதையோ ஒன்னத்த மிஸ் பண்றேன், அது மட்டும் தெரியுது. S2 முதல்ல வரேன், நார்மலா தான் இருக்கு. ரெண்டாவது வரேன், இந்த பக்கமா தூங்கிட்டு இருந்த நீ இருங்க. இப்ப மட்டும் நான் திரும்பி போனோடனே S1 குத்திங்க வச்சுக்க, டென்ஷன் ஆயிடுவேன் நானு. S3யா? என்னடா இது? நான் ஏதோ சும்மா சொன்னேங்க, அந்த பாருங்க கரெக்டா தான் தூங்கிட்டு. ஓ இப்படிதான் தூங்குறான் அவன். ஓகே நான் உள்ள ஏதோ சும்மா போனேன். எதனால S3 வந்துச்சுன்னு தெரியல, ஏதோ வந்துருச்சு S3. அடுத்து S4. என்ன வில்லங்கமா கொடுங்க டேய், வில்லங்கமா கொடுத்தீங்கன்னா வந்த வழியை பார்த்து நான் மாட்டு ஓடுவேன், டக்கு டக்குன்னு ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருந்துருவேன். நார்மலா தான் இருக்கு இப்போ வரைக்கும். வில்லங்கம் எந்த வில்லங்கமும் இல்ல. வில்லங்கம் ஏலே வில்லங்கம் என்னடா இது? எந்த வில்லங்கமும் இருக்க மாதிரி தெரியல. என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? அம்மா இங்க பாருங்க, இந்த பொண்ணு பாத்துறேன். இது நான் மூஞ்சி திருப்பி இப்படி உட்காந்துக்குது. வில்லங்கம் S4. எஸ் வெற்றி. ஓஹோ டேய் நான் அது தூங்கிட்டு இருந்துச்சு, நான் கரெக்டா பார்த்தேன். அது என்னடா இது தூங்கிட்டு இருந்துச்சு, மூஞ்சி உட்காந்து பாத்துருக்குதுன்னு பார்த்தேன். மூஞ்சி பாத்தீங்களா? அதுக்கு வேற வேணா மூஞ்சி காட்டுறீங்களாடா எனக்கு? டேய் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்களா? ஓகே நான் சஸ்பீசியஸ்னா எதுனா ரொம்ப இதுவா இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இவங்க திரும்புறது. அப்போ இதே பொசிஷன்ல தூங்குவாங்களோ? இதெல்லாம் கூட மாடா இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் தான். நான் கூட வந்த உடனே ஈஸி தூசி அப்படி இப்படின்ட்டேன். அது பாருங்க இந்த அக்கா தான் அது. இப்படி வேற தூங்குறது. வில்லங்கமா கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா வந்த வழியா பார்த்து ஓடுறேன். எதுவுமே இல்லைன்னா தான் பயமா இருக்கு. காட்டு புஷ்டேன் இங்க பாருங்க, இது அடைச்சிருக்கு. ஆனா பாவீங்களா இந்த மாதிரிலாம் இருக்கா? இங்க பாருங்க அதுவும் இந்த ஜன்னல் ஓடு ஜன்னல் கூட நோட் பண்ணுமாடா. சூப்பர்ரா. அப்ப S5 கண்டிப்பா அடுத்தது. தோற S5. எஸ் இது வந்தோடனே பாருங்க, ஓடுறா ஏதோ முட்டையா வருது. S6 போடு. இவ்வளவுதான் ஜெயிக்க பிறந்தவன்டா நானு. எதுக்குடா சாதா கேம் தானே, எதுக்குடா இவ்வளவு கத்துறான்னு கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் நல்லாங்க தெரியுது, வெறுப்பாகுது அடிக்கடி. இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டுனா எஸ் ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு என்னமோ இங்க தப்பா இருக்க மாதிரியே இருக்கு. இருங்க என் கதைப்படியே வருவோம். வந்தாக்கா ஒருத்தன் தண்ணி கேன் வச்சுட்டு தண்ணி கேன் வைக்க ஒரு அண்ணன் வந்தாரு. ரெண்டாவது நீ எங்க? இவன் தான் பாத்துறேன். ஓஹோ ராசா, இங்க எங்களுக்கே டிமிக்கியா? அவன் பாத்தீங்களா, அவன் கூட உட்காந்துருக்கான் அந்த கடலை. வந்துட்டான்டா பாருங்க, இவன் தான் அது. இவன் இங்க உட்காந்துருந்தான். அதான் இதுக்கப்புறம் அப்படியே நல்லா தெளிவா பாக்கணும் போல. ஏதாவது இருக்கா? இல்ல. ஏதாவது இருக்கா? இல்ல. ஏதாவது இருக்கா? இல்ல. ஏதாவது இருக்கா? வருதுங்க கடவுளே, எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. S8 வரைக்கும் வந்துட்டேன். இந்த S8க்கு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுங்க இதெல்லாம் சொல்லவே இல்லை. சஸ்பீசியஸ்னா வேற எலும்பு கூடு அது மட்டும் காமிச்சானுங்க. கடைசியில் பார்த்தா ஜன்னல் அடிச்சுக்கிறது, வாட்டர் பாட்டில் இங்க இருக்குது, வாட்டர் பாக்கெட் அங்க இருக்குது, இதெல்லாம் குத்தா நான் என்னடா பண்றது? இதெல்லாம் முன்னாடி சொல்றது இல்லையா? இருங்க நம்ம கதைப்படியே வருவோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் தண்ணி கேன் வச்சுட்டு இருக்கான். ஐயோ மீண்டுமா? ரெண்டாவது 2 பேர் கொட்டை விடுறான், அது தாங்க முடியாம ஒருத்தன் கொட்டை முடிச்சிட்டு இருக்கான். மூணாவது பேப்பரு, வாட்டர் பாட்டில், போன் நோட்டு, கடலை போடுறது. நாலாவது சம்சா சாப்பிட்டு தூங்கினாங்கல்ல, கரெக்ட் சம்சே. அஞ்சாவது நிறைய மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்தவன். ஓகே எந்த சஸ்பீஷியஸும் இல்லை. இந்த அக்கா பழக்கடை வச்சு அவங்க ஃப்ரெண்டு. அடுத்தது அண்ணன். ஓகே இவர் தூங்கிட்டு இருக்காரு. எந்த வித்தியாசமும் தெரியலையே எனக்கு. இங்கதான் டவுட்டா இருக்கு, இந்த ஜன்னல் மூடிக்குதான் திறந்துக்குதா? கண்ணு தெரியலையா? இல்ல ஷுவரா தெரியுது.
இதுதான் விஷயம். அனுப்பாவீங்களா இப்பெல்லாம் கூட வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா அது ரத்தம் தான், கண்டிப்பா ரத்தம் தான். எஸ் எஸ் 9 இங்க கூட கொடுப்பீங்களாடா? அப்ப இங்க தானே குத்துறாங்க, இங்கேயும் பாக்கணுமே. என்ன குப்பத்தொல்ல என்ன துப்பி வச்சிருக்கீங்களா? ரத்தம் இங்க ரத்தம் மாதிரி தெரியுதே, ரத்தமா இல்ல குப்பத்தொல்ல இருந்துச்சா? இதெல்லாம் கூட பாக்கணுமாடா? சரி எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும் போல. வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் இல்லை. அடுத்த பட்டி இல்ல, இதுவும் எதுவும் இல்ல. ஏய் அதுக்குன்னு எல்லாமே கொடுத்துட்டே இருப்பீங்க, எல்லாமே பின்னாடி போறதுனா அப்ப ஈஸியா உள்ள வந்து நாம பின்னாடி பின்னாடி போயிட்டே இருந்திருப்பேனே. இருங்க, சொன்ன பாத்தீங்களா? இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஆனா இது இதை பார்த்தா ரத்தம். இல்ல ரத்தம் இல்ல இது. அண்ணே துப்பி இருக்காருண்ணே. இங்க பாருங்க நண்பர்களே, இங்க பாருங்க கீழே பாருங்க, நாக்கிலே கேசரி போட்டு துப்பி இருக்கீங்க. யாரா நீ குரங்கு மாதிரி படுத்து தாவறாங்க? இவன் போகும்போது நல்லா தான் படுத்துட்டு இருந்த. எஸ் இன்னும் 2 பெட்டி தான். வந்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். ஓஹோ, போயிட்டு வரும்போது வேற இப்படி பண்ணுவீங்களா நீங்க? எஸ் 10 இன்னும் 2 பெட்டி. 2 பெட்டி நார்மலா தான் இருக்கு. மூஞ்சி பாத்தீங்களா அவனுக்கு? திடீர்னு எட்டி பாக்குறாங்க அவன். நார்மலா தானே இருக்கு. இருங்க மறுபடியும் போகும்போது எதனா வில்லங்கத்தை காட்டுவானுங்க. கரெக்டாக தான் தூங்குறான். இந்த அக்காவும் கரெக்டாக தான் இருக்கு, இவனும் கரெக்டாக தான் இருக்கான், இவனும் கரெக்டாக தான் இருக்கான். வில்லங்கம் ஏதாச்சும் எதுவும் இல்லையா? நாடா இது அதிசயமா இருக்கு. இப்படிலாம் இருக்காதே, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விட்டேன்னு வச்சுக்கோங்க திரும்பி S1லாம் ஐயோ அச்சோ அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஐயோ இப்போ நான் போவா வேணாவா? இது நாக்கில கேசரியா இல்ல ரத்தமான் மட்டும் தெரியும் எனக்கு. தெய்வங்களா எவனா ஒருத்த க்ளூ கொடுங்களா? அடே டப்புனு தலையை திருப்பி இப்படி பாடுறா ரொம்ப மாதிரி. நான் ஓடிடுறேன். அக்கா நீ எந்திரிக்கா. அக்கா எந்திரிக்கா. அக்கா அண்ணே எவனும் எந்திரிக்க மாட்டான்ல. அண்ணே பச்சை சோக்காண்ணே நீயாச்சும் எந்திரினே. அண்ணே நீ ஆடாது. எவனும் எந்திரிக்க மாட்டானுங்க. இந்த அக்கா தான் அடிக்கடி தலையை திருப்போம். அக்கா தலையை திருப்புக்கா. அக்கா தலையை திருப்புக்கா. ஒரே ஒரு தடவை எழுந்திருந்தாரு. எவனும் தலையை திருப்ப மாட்டான் இவன். அண்ணே நீயாச்சும் தலையை திருப்புன. வில்லங்கம் விசித்திரம் எதுவும் இல்ல. பேசாம இருங்க, ஜன்னல ஒரு தடவை நோட் பண்ணிப்போம். ஜன்னல் கரெக்டா இருக்கே. என்னடா இது? சரி வேற ஆப்ஷனும் நமக்கு இல்ல. எவ்வளவு நேரம் பார்த்தாலும் இருக்கிறதா நண்பர்களே இருக்கும். முதல்ல கரெக்டாக தான் போறேன், அப்புறம் ரிவர்ஸ்ல போயிட போறேன். கண்ணை மூடிட்டு திறக்க போறேன். கடவுளே வந்துட்டேன். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு பெட்டி. ஒண்ணு கண்ணுன்னு வந்தா போதுமே. டக்குன்னு ஏதாச்சும் அமானுஷத்தை காமிச்சு எனக்கு திரும்பி போக வச்சிருங்கடா. உங்களுக்கு கோடி கும்பிடு, கேம முடிச்சுனாமான்னு ஓடுருவேன். ஆஹா இது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரியே தான் திரும்பி இதுவும் இருக்கு. லே என்னடா நார்மலா இருக்கு? இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு. தூங்குறவன் கரெக்டா தான் தூங்குறானா? காலுக்கு எல்லாம் கரெக்டா தான் இருக்கா? தம்பி கை காலா இருக்காடா உனக்கு? கரெக்டா தான் இருக்கான். இந்த அக்காவும் கரெக்டா தான் இருக்கு. என்னடா இது? மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி தானே இருக்கு. எனக்கு என்னமோ அநியாயம் பண்ணாதீங்கடா. டே எனக்கு உண்மையிலே தலை வெடிக்குதுடா. இது பாருங்க நம்பர்ல ஃபர்ஸ்ட் தண்ணி கான் போட உட்காந்துனா இந்த பக்கம் பார்த்தா எதுவும் இல்லையா? அப்படியே திரும்பி இங்க வந்தோமா, இங்க ஒரு 2 பேர் கொட்டை உட்காந்துதானா? அப்படியே இங்க வந்து பார்த்தா இங்க எதுவும் இல்லையா? கடலை போட்டுருந்தானா? சம்சா சாப்பிட்டு தூங்குறாங்க 2 பேரு. மூட்டை ஓகே 2 பெட்டியும் கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா தானே இருக்கு. பழம் எடுத்துட்டு வந்தா அக்கா பழம் எடுத்துட்டு வந்தாங்கோ. மேல அவங்க ஃப்ரெண்டு தூங்குறாங்கோ. இங்க அண்ணன் கரெக்டா தான்டா இருக்கு. கரெக்டா இருக்குன்னா போயாண்டானா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் மனசு வர மாட்டேங்குதுங்க. போயிட்டு S1 திரும்பி அதை கொண்டு வந்து விட்டுருச்சுன்னா மறுபடியும் வளருது. நான் கிடையாது, இதுக்கே டர் ஆயிடுச்சு. இருங்க இந்த பெட்டி மூடி இருக்கா திறந்து இருக்கா? இருட்டுல ஒண்ணும் தெரியலீங்கோ. இல்ல எனக்கு தெரிஞ்சு சம்சாவா? இவன் பக்கத்துல எப்படி சம்சா வந்துச்சு? சமோசா நான் தான் ஒரு இருட்டுல பாக்கலையோ? எனக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. ஏன்னா பார்த்த வரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் இருக்க மாதிரி இருக்கு. S11 கடவுள் மேல வார்த்தை போட்டு என் நெத்தில ஒரு பட்டைய போட்டு திறக்கிறேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நண்பர்களே முடிச்சு விட்டாங்க. நான் நினைச்சேன் அப்பவே என்னடா இது எதுவும் பிரச்சனை வரலையே, ஸ்மூத்தா போதேன்னு. அப்படி இன்னும் அதுல வில்லங்கமா இருந்துச்சு எனக்கு தெரியலையே. மாஸ்டர் நெக்ஸ்ட். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இதுக்கப்புறம் தெளிவா பாக்கிறதுலாம் இல்ல, சும்மா சில்லுன்னு போறேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. எவனும் அச்சு நவுத்து டக்குன்னு பார்த்தமா போயிட்டே இருக்க வேண்டியதான். எவன் ஊர்ல வந்தாலும் அக்கா பாத்துட்டேன் ஒருத்தன் ஆணுங்கிறான். அந்த பாருங்க காட்டா இங்க பாருங்க. என்னடா ஆடுற? காக்கா வலிப்பா தம்பி, இது கொடுவா கம்பி கொடுவா, பக்கத்துல கம்பி இருக்கு பாருங்க, பிடிங்க வேணாம் வாங்க நம்ம போவோம். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வில்லங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த சஸ்பிஷியஸ் கண்டுபிடிச்சோம். ஒருத்தன் ஆணுங்கிறான். S3 டக்குன்னு போயினே இருக்கணும். ஒன்னொன்னா பாத்துட்டு இருந்தா டிப்ரெஷன் தான் ஆகுது. வாங்கடா பேய் ஆகுது, கீ ஆகுது. வாங்க சீக்கிரம் வந்து காட்டுங்க எங்க இருக்கீங்க. வாங்க ஒரு நிமிஷம், இங்க பேய் இருந்துச்சு. இப்ப S3 கண்டிப்பா S1 தான். இந்த போட்டோலாம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். S1 தான் நினைச்சேன்.
இத பாருங்க அந்த பேய் போட்டோ மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். இப்பதான் ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இருங்களா காட்டுறேன். பேய் தானே அது. இத பாருங்க நாடா எனக்கு அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா? அதை பாருங்க இந்த இடத்துல என்னடா இது பேய் மாதிரி இப்படிதான் விஷயமா? ஓஹோ இதனாலதான் நான் S1 போய் தோத்துருக்கேன் நண்பர்களே. இதை நான் கவனிக்கவே இல்லை. டேய் இதெல்லாம் கூடமாடா பண்ணுவீங்க? அக்கா பாட்டு பண்ணுது. இங்க ஒரு அக்கா என்ன பண்ணுது? சாப்பாடு போட்டுனுக்குது. கொக்கோ கோலா ஏதோ ஒரு ஜூஸ் குச்சினுக்குது. பாருங்க என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. உட்றா என்ன டேய் போமுலடா வரான் பாருங்க. வாடா சிக் வாங்க பயமேல எனக்கு வா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன நம்பர் S3 வா S3 டக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு அப்புறம் ஃபுல்லா வச்சிருக்கீங்களா? போஸ்டர் கூட மாடா வைப்பீங்க. போஸ்டர்லாம் வச்சு விட்டு நம்மள குழப்பி விடுறாங்க. ஓஹோ நான் கூட ஏதோ ஈஸின்னு நினைச்சேன். ஆனா ஈஸிலாம் இல்லைங்க. இது ஏதோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. போஸ்டர்லாம் கரெக்டா தான் இருக்கு. S4 வரணும் இப்போ கன்ஃபார்ம். அம்மாடி ஐயோ என்னதான்டா வச்சிருப்பீங்க? ஐயோ முடியல. 2000 years later. S2ல சம்சா இவங்கலாம் கரெக்டா தான் இருக்கானுங்க. ஒட்டி வச்சுட்டு ஒருத்தன் இங்க இருக்கு. பாத்துறேன் போடா இங்கே கிடைச்சிச்சு. இப்போ நம்ம S3 போறோம். ஏன்னா அங்க ரத்தம் இருந்துச்சு. வா S3 எதுவும் சஸ்பீஷியஸா இருக்க மாதிரி தெரியல. லே S1 வந்துடுறா. வாடா S4 வந்துட்டோம். S4 தண்ணி கேனு 2 பேர் தூங்குறானுங்க. அவ்வளோதான் S5 வந்தாச்சு. எல்லாமே கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்கு. அரே பகவான் ஜி வாட் இஸ் திஸ்? ஆண்டவ மேலே பாரத்தை போட்டு போவோம். S1 வரக்கூடாது. ஆண்டவா ஐயால அக்கா வருது. ஐயோ வரோம். இங்க காமிக்குதே என்ன பண்ணுங்க? என்னடா இந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க? அவ்வளோதான் அப்படியே தூங்குற நம்மளும் நடிப்போம். அக்கா வராங்க. தம்பி அக்கா காசு கூட அக்கா என்ன எடுப்பாதீங்க. நான் தூங்கிட்டேன். தூங்கு. நான் கொரட்டை ஒரு சொன்னலாம் கேக்குது. இந்த அளவுக்கு ஆக்டிங்க போடுறது தூங்க வேண்டியதான் நண்பர்களே. அப்பாடா சஸ்பீஷியஸ் ஏதாச்சும் பார்த்தா நம்ம கண்டிப்பா பின்னாடி தானே போனோம். அதனால பின்னாடி ஓட வேண்டியதான். எது பின்பக்கம்? அது இருக்கு. இப்போ S3 எஸ் குடுகுன்னு ஓனாலே கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு. கரெக்டா இருக்கு. கரெக்டா தானே இருக்கு. இது எப்படி இருக்குன்னா கரெக்டா தான் இருக்கு. இது இதே மாதிரி வேலை இருந்தா நம்மளுக்கு தான் பிடிச்சிக்கும் இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சம்சை வாட்டர் சம்சை அண்ணே உண்மை தெரியுமாண்ணே உங்களுக்கு? அண்ணே யாருக்காச்சும் தெரியுமாண்ணே வழி கரெக்டா இல்லையான்ட்டு? எனக்கு முன்னாடி போறதுக்கே பயமா இருக்குது. S4 வருமா S1 வருமான்ட்டு. S1 பாடா S4 கரெக்டா இருக்கு. பாத்துட்டேன் பேய் போட்டோ இதான் நான் முன்னாடி நோட் பண்ண நம்பர்லே. அந்த சொன்ன பத்திலாம் அந்த போட்டோ நோட் பண்ணி வச்சிருந்தேன்ட்டு. இந்த மாதிரி அந்த ஒரு பொம்பை ஒரு அக்கா பாட்டு பாடுற போட்டோ தான் இருக்கும். அங்க பேய் போட்டோ போட்டுருக்கானுங்க. அவ்வளவுதான் S5 வந்தாச்சு. இந்த தடவை கண்டிப்பா விடக்கூடாது. ஒருத்தன் பறக்குறான். 6 போடு. அடுத்து இந்த மாதிரி டப்புன்னு கொடுத்தீங்கன்னா நான் மாட்டு முடிச்சுட்டு போயினே இருப்பேன். ஏதோ சத்தம்லாம் கொடுக்குறீங்க. கண்டுபிடிச்ச போ. சூப்பர். அவ்வளவுதான் S7 போடா. S7 அம்புட்டுதான் நண்பர்களே. S7 வந்தாச்சு வெற்றிகரமா. பாத்துட்டேன். S8 கன்ஃபார்ம் இப்போ. ஏன்னா அந்த இடத்துல ரத்தம் இருக்கு. எஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க அமைதியா பசங்க. ஓகே டோர் லாக்ல தான் இருக்கு. ஜன்னல்லாம் இந்த பொண்ணா? பாத்துட்டேன். இந்த பொண்ணு தான் நண்பர்களே. இந்த பொண்ணு தான் இப்போ இது விஷம். என்னடா இது? நானும் சுத்தி பார்த்துட்டு எதுவும் அமானுஷ்யமா இல்லையே அப்படின்ட்டு. S9 இங்க என்னமோ எழுதி போட்டிருக்கு. இருக்காதே என்னடா இது? இங்க எதுவும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. இருங்க பொட்டிக்கிட்டு என்ன திறக்குதா? தொப்பு தொட்டி என்ன பூந்து போட்டு டேய் கவுசுத்துற சவுண்ட் கேக்குதுங்க நண்பர்களே. ஏதோ பாருங்க கதவு திறக்குது. டேய் இதானா? ஓகே என்னடா இது கவு துற சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தேன். ஏதோ கதவு திறக்குது ஆட்டோமேட்டிக்கா. போடு S10 போ கரெக்டா வந்தனா? இருங்க செக் பண்ணிக்கிறேன். S10 வாட்டர் பாட்டில் அண்ணா இங்க தான் இருக்காரு. அப்ப S10 போ ஓடு. என்னடா இது சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது. வெற்றிகரமாக S10க்கு வந்துட்டோம். இங்க பாருங்க பாத்துட்டு என்னமோ கண்ணு இருக்கு. டேய் என்ன இந்த அக்கா கண்ணுல வைக்குது? ஓடு S11 நண்பர்களே. வந்துட்டோம். லாஸ்ட் ஒன்னே ஒண்ணு கண்ணுன்னு வந்திருக்கேன். ஒரே ஒரு பொட்டி போனா ஜெயிச்சிட்டோம். கேர்ஃபுல்லா பாடுறா முருகேஷ். பிரச்சனையை கொடுத்தா கூட எனக்கு இப்ப பிரச்சனை இல்ல. ஏன்னா பிரச்சனை தான் நமக்கு வேணும். பிரச்சனை வந்தா வந்த வழியா ஓடுருவேன். பிரச்சனை இல்லைனா தான் இப்ப நமக்கு பிரச்சனையே. ஏன்னா இப்ப பின்னாடி போறதா முன்னாடி போறதான்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கணும். இங்க எதனா கண்ணு கிடக்குதா? ஏங்கா வீட்டுல இருந்து வரும்போது கண்ணு இல்லாம எடுத்துட்டு வருவா? டோர் கீர் திறக்குதா? இல்ல தம்பி இந்த டோரு திறக்கல. ஐயோ இப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. பிரச்சனையே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை இல்லாம இருக்கிறதுனால தான் இப்ப எனக்கு பிரச்சனை. ஏன்னா இப்ப பிரச்சனை எங்க போகும்னா இப்ப அங்க போனதான் எனக்கு பிரச்சனை. இப்ப அந்த பிரச்சனை வந்தா நான் திரும்பி பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்புறம் நிறைய பிரச்சனையை பார்த்து
இந்த தடவை எப்படியாச்சும் யோசிச்சு போய் ஆகணும் நண்பர்களே. ஏன்னா S11 வரைக்கும் அப்படியே குட்டிக்காரனை போட்டு வந்துட்டோம். இந்த தடவை மட்டும் நான் விட்டேன், நம்மளுக்கு அதே முடிஞ்சுது. அவ்வளோ ஈஸியாக அவனை போக விட்டுருவான்ற மாதிரி தான் எனக்கு பண்ணுறானுங்க. பேசாமல் பின்னாடி ஓடுருவோமா, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பயந்து அடிச்சுன்னு ஓடுறோம். தொட்டிலாம் கரெக்டாக தான் இருக்குது, குப்பை தொட்டியும் கரெக்டாக தான் இருக்குது, திறகுதா ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. போய் பார்ப்போம், வேறு ஆப்ஷன் நம்மக்கிட்ட இல்லை. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டேன். இருங்க, அவங்ககிட்ட ஒரு செருப்பு ஒன்று இருக்கும், அந்த செருப்பு இருக்கான்னு பார்த்துப்போம். செருப்பு இருக்குது இவங்கிட்ட. இல்லை தெய்வங்களா அருள் புரிவாயாக, என்னை எப்படியாச்சும் வெளியே கூட்டு போயிடுங்க. வந்தா டென்ஷன் ஆகிடுமே. போலாமா வேணாமா வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை, போய் தான் ஆகணும். ஜெயிச்சிட்டேன். S12 போடா. சத்தம் கேட்குது. என்னங்க சத்தம்லாம் கேட்குது. ஓ ஏய் வந்துட்டேங்க நானு. எஸ் வெற்றி. ஜெயிச்சிட்டோம். அண்ணே வாட்டர் பாட்டில் அண்ணே தண்ணி கொடுங்கண்ணே. நீங்க தான் தண்ணி வச்சிருந்தீங்க. Dear Lord, that was a narrow escape. What was that train? What? Which train? I've been waiting for a train for the past hour. What do you mean, brother? We just got off this train. இவன் இப்போ தான் அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கணும்ன்றான். இவன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்றான். In the past hour. அரே பையா, நீ தான தண்ணி கேன் வச்சிட்டு இருந்தோ. Stop joking. It's right here. Anantex. Yes. எக்ஸ்பிரஸ் காணோம். அதாவது இந்த தான் நினைச்ச அந்த எக்ஸ்பிரஸ்ன்றான். Dear brother, there is no train என்னடா, called an voice எல்லாம் express மாறுது. anymore. It was met with a terrible accident and all the passengers drowned and died. அனந்த் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இல்லவே இல்லையா, அது ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி இது ஆயிடுச்சு அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சா. அதாவது அப்படி ஒரு ட்ரெயின் எல்லாம் நண்பரே, நம்ம ஏற ட்ரெயினே ஒரு அமானுஷம் தானா. அந்த அமானுஷ ட்ரெயின்ல ஏறி எப்படியோ வெளியே வந்துட்டு உயிரோட, அது போதும், எவ்வளவு தப்பிச்சாச்சு. அவ்வளவு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பார்த்துறீங்க, அந்த பெல்ல டிங்கு அடிச்சுங்க, அப்பதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு சந்திப்போம், பாய்.